வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். இப்போ நடந்து முடிஞ்ச செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமை வந்து ஒரு 27,000 பேர் எழுதியிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. எக்ஸாம் எழுதின எல்லாரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. கேட்டகரி வைஸாக கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து யூடியூப் சேனல்ஸில் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக மிகச்சிறப்பாக தேர்வு எழுதின 2,718 பேருக்கு இனச்சுழற்சி அடிப்படையில் அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக ஆக போகிறீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேர்வை சிறப்பான முறையில் எழுத முடியாமல் போன கேண்டிடேட்ஸும் டெட்டு பேப்பர் 1க்காக வெயிட் பண்ணுற டிடெட் முடித்தவங்களும் டிடெட் 2வது வருஷம் படிக்கிறவங்களும் நெக்ஸ்ட்டு எஸ்ஜிடிடிஆர்பி வந்து எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருப்பீங்க. நாம் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு எஸ்ஜிடி எக்ஸாம் எப்போ வரும், எவ்வளோ வேக்கன்சிஸ் வரும், எந்த வழிகள்லாம் வேக்கன்ட்டு கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேக்கன்சிஸ் வரும் அப்படின்னா தான் நம்மளில் நிறைய பேருக்கு நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு படிக்கிற ஆர்வமே வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துலேயும் கண்டிப்பாக ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கும். அதே மாதிரி தோராயமாக ஒரு 10 கிராமங்களுக்கு ஒரு நடுநிலை பள்ளியும் இருக்கும். அங்கெல்லாம் வந்து இந்த எஸ்ஜிடி பணியிடங்கள் வந்து இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாணவர் ஆசிரியர் விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர் எண்ணிக்கை வந்து இருக்கும். எங்கேயாவது இடைநிலை ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டால் டிஆர்பி வந்து காலி பணியிடங்களை உருவாக்கி அந்த பணியிடங்களை வந்து நிரப்புவாங்க. கடைசியாக எஸ்ஜிடிடிஆர்பி வந்து 2013, அதுக்கடுத்து 2014க்கு அப்புறமா 2023 பணியிடங்களை டிஆர்பி நிரப்பியிருக்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் வந்து எஸ்ஜிடி காலி பணியிடங்கள் வந்து பிஜிடிஆர்பி மாதிரி தொடர்ச்சியாக வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த சில வருஷங்களாகவே பதவி உயர்வுக்கு வந்து டெட்டு கட்டாயம் அப்படின்ற வழக்கு வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதை சென்னை ஹைகோர்ட் வந்து கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. இந்த வழக்கு வந்து இப்போ தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஹியரிங் டேட் வந்து ஒரு 2-3 தடவை மாறுச்சு. ஆனால் இந்த மந்த் எண்டுக்குள்ளர இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கோட தீர்ப்பு வந்துட்டாலே தமிழக அரசு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, பதவி உயர்வு கவுன்சிலிங்கை வந்து வேகமாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. உச்சநீதிமன்றம் வந்து டெட்டு கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 1 அல்லது 2 வாரங்கள்லேயே வந்து பதவி உயர்வு வந்து நடக்க ஆரம்பிச்சிரும். டெட்டு கட்டாயம்னு சொன்னாலும் உடனே வந்து டெட்டு நடத்தி அது மூலமாக பதவி உயர்வை வந்து நடத்திடுவாங்க. சரி, இந்த காலி பணியிடங்கள் எப்படியெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பதவி உயர்வுனால் உருவாகிற காலி பணியிடங்கள். இப்போ வந்து தொடக்கப்பள்ளியில் வந்து இடைநிலை ஆசிரியராக வேலை பார்க்குறவங்க வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக வந்து பதவி உயர்வு வந்து கிடைக்கும். அந்த கேஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த பதவி உயர்வை வந்து அதிகப்படுத்துவாங்க. அப்படி பதவி உயர்வு ஆகிறதுனால அங்கே வந்து காலி பணியிடம் வந்து உருவாகும். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணி ஓய்வு மூலமாக கிடைக்கக்கூடிய காலி பணியிடங்கள். அதாவது 2020 தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து 58லேருந்து 59 மாற்றுறாங்க. இது வந்து கோவிட்-19 டைமில். அடுத்து திரும்பவும் என்ன 2021 என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60 மாற்றுறாங்க. அதனால் இங்கே வந்து ஒரு சின்ன தேக்கநிலை வந்து ஏற்பட்டுச்சு. 2021 ரிட்டையர் ஆக வேண்டியவங்க 2023 ரிட்டையர்ட் ஆவாங்க. அதனால் அந்த தேக்கநிலை வந்து இப்போ சரியாகி இருக்கும். அதனால் இனி பணி ஓய்வு வந்து அதிகரிக்கிறதுனால அந்த இடங்கள் வந்து காலி பணியிடங்களாக மாறும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தற்காலிகமாக இப்போ காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது, கரண்ட்டில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு தற்காலிக ஆசிரியர்கள் மூலமாக அந்த காலி பணியிடங்களை வந்து இப்போதைக்கு நிரப்பப்பட்டிருக்கு. அதில் வந்து 4,989 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், அதுக்கடுத்து 5,154 பட்டதாரி ஆசிரியர்கள், 3,188 பிஜி அப்படின்னு மொத்தம் வந்து
13,331 பணியிடங்கள் வந்து தற்காலிகமா நியமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த எண்ணிக்கை வந்து 14,019 அதிகரிச்சிருக்குது. இந்த காலி பணியிடங்கள்ல வந்து எஸ்ஜிடி மட்டும் பார்த்தோம்னா 4,989 பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்களா கரண்ட் வேக்கன்சிஸில் வந்து இருக்குது. அடுத்து 4வதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கேயாவது புதிய தொடக்க பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அங்கேயும் வந்து காலி பணியிடங்கள் நமக்கு வந்து இருக்கும். 5வதா எந்த வழியில் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ வேலை பார்க்கக்கூடிய ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமில் 10% ரிசர்வேஷன் தனியாக கொடுப்பாங்க. அடுத்து அப்போ அந்த 10% ரிசர்வேஷனில் அவங்க யூஜிடிஆர்பி எழுதி பட்டதாரி ஆசிரியராக ஆகும் பொழுது அந்த இடத்துல இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடம் வந்து உருவாகும். அடுத்து 6வதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ வேலை பார்க்குற செகண்ட் கிரேட் டீச்சர் பிஜி வித் பிஎட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் 10% ரிசர்வேஷன், மொத்த பணியிடங்களில் 10% ரிசர்வேஷன் வந்து தருவாங்க. அப்போது ஒரு எஸ்ஜிடி வந்து பிஜிடிஆர்பியாக போகும்போது அந்த இடத்துலையும் வந்து இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடம் வந்து உருவாகும். இந்த மாதிரி இந்த 6 வழிகளில் மேலே சொன்ன 6 வழிகளில் தான் வந்து காலி பணியிடங்கள் வந்து அதிகரிக்கும். அடுத்து வர்ற ஜனவரி 2026க்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஆர்பி மூலமாக 19,260 பணியிடங்களை வந்து நிரப்பலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்த இதில் வந்து ஏற்கனவே பேப்பர் 1 முடிச்சுட்டு எஸ்ஜிடிடிஆர்பி எழுதி போதிய கட் ஆஃப் மார்க் வராது அப்படின்னு நினைக்கிறவங்களும், டிடெட் வந்து முடிச்சுட்டு டெட்டு பேப்பர் 1க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களும், இப்போ செகண்ட் இயர் டிடெட் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து டெட்டு பேப்பர் 1க்கு சிறப்பாக படிச்சிங்கன்னா 18 மாதத்துக்குள்ளே நீங்களும் வந்து இடைநிலை ஆசிரியர் ஆகிடலாம். டெட்டோட டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் பேப்பர் 2 எழுதி பட்டதாரி ஆசிரியர் ஆகலாம். அதில் வந்து யூஜியில் வந்து ஒரு 9 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 9 சப்ஜெக்ட்டுக்கான டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பட்டதாரி ஆசிரியர் ஆகிடலாம். நீங்கள் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் ஆகுறீங்க அப்படின்னா அரசு ஊதிய விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 20,600 இருக்கும். பேசிக் பே, டிஏ, ஹச்ஆர்ஏ, மெடிக்கல் அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 31,000 ரூபாய் வந்து ஊதியம் வந்து மாத ஊதியம் வந்து கிடைக்கும். மற்ற படிப்புகளோட கம்பேர் பண்ணும் பொழுது உதாரணமாக கலை அறிவியல், பொறியியல், அடுத்து வந்து வேளாண் படிப்புகள் இதெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது டிடெட் படித்தவங்களுக்கு அதிகமான அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அதனால் தைரியமாக டிடெட் வந்து படிக்கலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது போட்டி நிறைய இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். 2012லேருந்து 2022 வரை டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கிறவங்க வந்து 81,015 பேர். 2012 அடுத்து 2013 டிஆர்பி மூலமாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போனவங்க வந்து 11,962 பேர் போயிருக்கிறாங்க. ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் வந்து எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 69,053 பேர். அதில் டிஆர்பி எஸ்ஜிடி எக்ஸாம் 2023க்கு அப்ளை பண்ணவங்க 26,510 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் அப்பியர் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 25,319 பேர் தான் அப்பியர் ஆயிருக்காங்க. அதாவது ஒரு 1000 தோராயமாக ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து எக்ஸாம் எழுதவே போகலை. ஸோ இங்கே வந்து காம்படிஷன் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு போஸ்டிங்க்கு 9 பேர் தான் போட்டி போடுறாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமு, போலீஸ் எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்பவே கம்மியான அளவு போட்டி தான். ஸோ எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இடைநிலை ஆசிரியர் ஆகுங்க. அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் ஆகுங்க. என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.